ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் சக்தி பராசக்தி. வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி. நாம் இன்னைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட நிறைய நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த குரு பயிற்சியிலே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல ராசி எல்லா விதமான பலன்களையும் அடைய போகுது அப்படின்னா அது விருச்சிக ராசி தான். ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் 6ல் குரு இருந்தார், கடனை கொடுத்தாரு, நோயை கொடுத்தாரு, நோயை கட்டுப்படுத்தினார், எல்லாமே பண்ணாருங்க. வேலையில் பிரச்சனையை கொடுத்துருப்பாரு, திருப்பி வேலையில் உட்கார வச்சுருப்பார், எல்லாமே பண்ணியிருப்பார். அந்த பிரச்சனை ஏன் அப்படின்னா, இவங்க ஏதாவது வாயை திறந்துருப்பாங்க, அதனால் வேலை பிரச்சனை ஆகியிருக்கும். குரு இனிமேல் நீ வாயை திறக்காதுன்னு ஒரு படிப்பினையோடு திருப்பி வேலையில் உட்கார வச்சுருப்பார். இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ இந்த குருவானவர் என்ன செய்கிறாருன்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7ல் உட்கார்றாரு. இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸான ஒரு இடங்க. அந்த 7ல் உட்கார்ந்தாரு அப்படின்னாலே நேருக்கு நேர் பார்வை, சமசப்தம பார்வை. குரு என்ன பண்ணுறாருன்னா, ஸ்ட்ரைட்டாக உங்களை பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக ஸ்ட்ரைட்டாக உங்களை பார்க்குறாரு. அதுதான் பெரிய ப்ளஸ். குரு உங்களைய அந்த மாதிரி பார்க்குற பொழுது உங்களுக்கு செல்வம் தேடி வரும். நீங்கள் தேடி போகணும்னு இல்லை, நீங்கள் வேலைக்கெலாம் தேடி போகணும்னு கிடையாது, ஒரு தொழில் நிமித்தமாக ஒருத்தரை போய் பார்க்கணுன்னுலாம் கிடையாது. எல்லாரும் உங்களை தான் பார்க்க வருவாங்க. வேலைக்கு கூட சரி, நீங்கள் சும்மா வீட்டில் உட்காந்து அப்ளிகேஷன் போடுங்க, ஆன்லைனில் இன்டர்வியூ பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆர்டர் அனுப்பிடுவாங்க. எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துடும். அதே மாதிரியே உங்களுக்கு களத்திரம், அது களத்திரம். அப்போ அந்த களத்திரத்தையும் உங்களுக்கு அவர் பலப்படுத்துகிறார். இப்போ இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது எல்லாரை விட இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு 200% நன்மை செய்யக்கூடிய குரு பெயர்ச்சியாகத்தான் இருக்கிறது. இப்போ இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் ஏற்கனவே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அர்த்தாஷ்டம சனீஸ்வரனுடைய தாக்கத்தில் இருக்கீங்க. அவருடைய தாக்கம் உங்களுக்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும். இருந்தாலும் இந்த குரு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தத்தளிக்கிற நேரத்தில் ஒரு கையில் உங்களுக்கு ஒரு பிடிப்பு கிடச்சிருச்சு, அதை வச்சு நீங்கள் நீந்தி கரையேறலாம் அப்படின்ற நிலையில் குரு நிற்கிறார். தைரியத்தை கொடுக்குறார். ஏன் தைரியத்தை கொடுக்குறார்? உங்களுடைய 3வது வீட்டை பார்க்குறாரு. அவர் 9ஆம் பார்வையாக உங்களுடைய 3வது வீட்டை பார்க்குறார். தைரியம் இந்த இடத்துல ஜாஸ்தி ஆகுது. அது ஜாஸ்தி ஆனாலே போருங்க. உங்களையும் பார்த்து, உங்களுடைய தைரியத்தையும் பார்த்து, உங்களுடைய லாபஸ்தானத்தையும் பார்த்து உங்களை என்ன செய்கிறார் அப்படின்னா, அப்படி ஒரு மோல்டு பண்ணி உங்களை எடுத்துகிட்டு போகிறார். அப்போ இந்த குரு பார்த்தீங்கன்னா பொதுவாக மேஷ விருச்சிகத்துக்கு நன்மை செய்வார். ஏன் அப்படின்னா, அது செவ்வாயுடைய வீடு. செவ்வாய் குருலாம் ஒரே ஃபேமிலி. அவர் அந்த வீட்டுக்கு நன்மை தான் செய்வார். மறந்து கூட கெடுதல் செய்ய முடியாது அவரால். அதனால் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமான பெயர்ச்சி தான். அப்போ நம்ம என்ன செய்யணும்? முயற்சி எடுத்து இறங்கணும், முன்னேற்றத்துக்கு போகணும். அவ்வளோதான். முயற்சி ஸ்தானத்தை தான் குரு பார்க்குறாரு. நீங்கள் சும்மா ஒரு ஸ்டெப் எடுத்தீங்கன்னா போதும், அவர் 100 ஸ்டெப்பு உங்களை கொண்டு போயிடுவார். எப்படி நாம் கடவுளை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் அவர் நம்மை நோக்கி 100 அடி எடுத்து வைப்பாரோ, அதே போலவே இப்போ நீங்கள் முயற்சி ஸ்தானத்தில் ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னா போதும், குரு பகவான் உங்களை 100 அடிக்கு எடுத்துகிட்டு போய் முன்னேற்றத்தை கொடுத்துருவார். அதனால் இந்த குரு பயிற்சி காலத்தை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு அஷ்டம குரு பயிற்சியாக நிறைய படிப்பினைகளை கொடுக்கும். ஏன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு காசை கொடுத்துரும். குரு உங்களையே ஸ்ட்ரைட்டாக பார்க்குறாருல, காசை கொடுத்துரும். ஆனால் நிறைய ஆட்டங்கள் அதிகமாகும். அப்போ நம்ம அதை பண்ணக்கூடாது. பண்ணிங்க அப்படின்னா அஷ்டம குருவில் உங்களை வச்சிருவார். ஸோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, தெய்வ வழிபாடு பண்ணுங்கள், முயற்சியை பண்ணுங்கள். கண்டிப்பாக குரு பகவானுடைய அருளால் உங்களுடைய லாபம் உங்களுக்கு சேரும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? உங்களுடைய ஆழ்மன எண்ணங்கள் ஈடேறக்கூடிய இடத்த அவர் பார்க்குறாரு. இப்போ நீங்கள் ஆசைப்படுங்கள், இதெல்லாம் நான் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுங்க, நிச்சயமாக நடக்கும். அந்த ஆசைப்படுறதோடு சேர்த்து அதுக்கான அந்த ஸ்டெப்பின், அந்த ஆசைக்கு நோக்கி ஒரு ஸ்டெப்பின் பண்ணுங்கள். குரு பகவான் அதை 11 பார்த்து நிறைவேற்றிடுவார். அதே போல் 11 பார்க்குற பொழுது இன்னொரு பிரச்சனையும் இருக்குங்க. சிலருக்கு லைஃபோட செகண்ட் ஃபேஸ் அமையும். இப்போ யாராவது மறுமணத்திற்கு காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது நடக்கும். அதுவே பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே ஒன்று இருந்து இன்னொன்றுத்துக்கு போனீங்கன்னா பிரச்சனைக்கு போயிடும். அதனால் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். அந்த விஷயத்துலலாம் இறங்காமல் இருந்துட்டிங்கன்னா நல்லது. மறுமணம் என்பது ஓகே, வேறு எதுவுமே நீங்கள் ஒரு செகண்ட் ஃபேஸ் போனீங்க அப்படின்னா அவமானப்பட நேரிடும். குரு பட்டுன்னு கொடுத்துருவார், அப்பயே கொடுத்துருவார். அதனால் அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்கள். தேவையில்லாத நிறைய உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். அதே போலவே உங்களுடைய சகோதரர்களோட நல்ல இணக்கமான சூழ்நிலை உருவாக போகுது.
இது வந்து குருவினுடைய நீச்ச வீடாக இருந்தாலும் அவர் அதை பார்க்குறது உங்களுடைய முயற்சி ஸ்தானம், சகோதர ஸ்தானம், இளைய சகோதரம் உங்களுக்கு பலமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எப்படின்னா இந்த தம்பி உடையான் படை கஞ்சான் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் அவங்களுடைய சப்போர்ட்டில் நீங்கள் மேலே மேலே போயிட்டே இருப்பீங்க. அப்போ அவங்களோட நீங்கள் ஒரு இணக்கமான சூழ்நிலைக்கு போயிடுங்க, நல்லதே நடக்கும். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே தரக்கூடிய ஒரு குரு பயிற்சியாகத்தான் இருக்க போகிறது. இதில் வந்து படிப்பினை அப்படின்றது 11வது இடத்துல செகண்ட் ஃபேஸ்க்கு நீங்கள் தேவையில்லாமல் போனீங்கன்னா தான் படிப்பினை, இல்லைன்னா மற்றபடிக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நிறைய சாதகமான பலன்களை கொடுக்கும். 7ல் வந்து உட்கார்றார், கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். முயற்சியில் இறங்குங்க. குரு பலம் வந்தாச்சு. உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்து குருவினுடைய பொசிஷன் நல்லா இருந்து எல்லாமே நல்லா இருந்ததுன்னா நிச்சயமாக இந்த வருஷம் உங்களுக்கு திருமணம் நடைபெறும். கவலையே வேணாம். 30 வயசு ஆயிடுச்சு, 32 வயசு ஆயிடுச்சு, பரவாயில்ல, திருமணம் நடந்துடும். அதே போலவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் நீங்கள் ஏதாவது இறங்குறீங்க அப்படின்னா தாராளமாக இறங்கலாம். ஆனால் கொஞ்சம் வந்து கவனம் இருக்கணும். அங்கே குரு உட்கார்றது வந்து பகை வீடு இல்லைங்களா, அது அவருக்கு பகை வீடு. உங்களுக்கு ஓகே சமருடைய வீடு, ஆனால் அவருக்கு அது பகை வீடு. அதனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுற பொழுது மட்டும் அந்த டீட்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக படித்து பார்த்து இறங்குனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும், லாபம் கிடைக்கும். என்னதான் இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனீஸ்வரனுடைய தாக்கம் இருந்தாலும் குருவினுடைய வழி காட்டுதல் உங்களுக்கு இருக்கிறதுனால, அவருடைய பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல நிம்மதி பெருமூச்சு அப்படின்றது ஒரு நல்ல பெருமூச்சாகவே விடக்கூடிய காலகட்டமாக இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு இருக்க போகிறதுனால பிளான் அண்ட் எக்ஸிக்யூட் வெல், அவ்வளோதான். பிளான் வெல், எக்ஸிக்யூட் வெல். நிச்சயமாக சக்ஸஸ் உங்கள் வீட்டை தேடி வரும். இதுதான் வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் இந்த குரு பயிற்சியில் செய்ய போகிறார். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சிகள் முன்னெடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பார்க்க போகிறீர்கள். எது இருந்தாலும் எப்படி இருந்தாலும் வழிபாடு தாங்க ஃபஸ்ட்டுங்க. அந்த வழிபாடு சரியாக இருந்ததுன்னா போதும். நிச்சயமாக உங்களுக்கு இந்த குரு பயிற்சின்னு இல்லை, எந்த பயிற்சி வந்தாலுமே நீங்கள் ஈஸியாக கிராஸ் பண்ணி போயிட முடியும். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறணும், நிறைய விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அகரம் கோவிந்தவாடியில் இருக்கக்கூடிய குரு பகவானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை அவர் தருவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. குரு வழிபாடு செய்யுங்கள், குருவை வணங்குங்கள், குருவோடவே நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய லைஃப் ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃபாக மாறும். இது எல்லாமே பொது பலன் தான். உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன்கள் மாறும். உங்களுடைய ஜாதகத்தின் தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்வதற்கும் பிரசனம் மற்றும் வேத ஜோதிடம் பார்ப்பதற்கும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சம்பந்தமான தகவல்களுக்கு எங்களுடைய ஆஸ்ட்ரோலக்ஷ்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும். நன்றி.